ஒரு ப்ராப்ளத்தை 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி 1/2, 1/3, 1/4. ஒன்லி ஒன் ஆஃப் தம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து 1/2, 1/3, 1/4. பி அப்படிங்கிறது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேருந்து 1லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். 1லேருந்து மைனஸ் பண்ண அந்த வேல்யூ, 1லேருந்து மைனஸ் பண்ண அந்த வேல்யூ, இந்த வேல்யூ. இப்போ யாராவது ஒருத்தர் மட்டும் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஏ சால்வ் பண்ணுறாங்கன்னா பிக்கு மேலே கோடு, சிக்கு மேலே கோடு. இப்போ பி மட்டும் சால்வ் பண்ணுறாங்கன்னா ஏக்கு மேலேயும் கோடு, சிக்கு மேலேயும் கோடு. சி சால்வ் பண்ணுறாங்கன்னா ஏக்கு மேலேயும் கோடு, பிக்கு மேலேயும் கோடு. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதும்போது ஏபிசி அதை திருப்பி எழுதிக்கணும். ஏ பார் பி சி, ஏ பாரு பி பாரு சி. ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். ஏயோட வேல்யூ 1/2, பி பாரோட வேல்யூ எவ்வளவு 2/3, சி பாரோட வேல்யூ என்னது 3/4. இந்த வேல்யூஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்னா எல்லாருமே சால்வ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ யூனியன் எல்லாம் ஆல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது நான் ஆல் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 1 மைனஸ் என்னது நன், யாருமே சால்வ் பண்ணல. அப்படி யாருமே சால்வ் பண்ணல அப்படின்னா என்னது பார். ஓகே, சால்வ் பண்ணால் என்னது பாசிட்டிவ், யாருமே சால்வ் பண்ணல என்னது பார். அப்போ நான் என்ன பண்ணணும், பாரை கண்டுபிடிக்கணும். 1லேருந்து கழித்து நான் பாரை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல் எனக்கு கிடச்சிரும். இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இதோட வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே.